வணக்கம் நண்பர்களே. காலையிலேருந்து ஒரு நியூஸ் ரொம்ப பரவலாக போய்கிட்டு இருக்கு. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அதை முழுமையாக நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையான தகவல் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது மக்களுக்கு அதை உடனே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் சிலரில் பலர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதாவது உடனே மக்களுக்கு நல்ல தகவலாக இருக்குது, இதை உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு அந்த தகவல்களை வெளியில் சொல்லிடுவாங்க. பின்னாடி அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறதில்ல. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி நியூஸ் போடுறவங்க நான் குற்றம் சொல்ல விரும்பலை, அது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறத யோசித்து வீடியோ போட்டாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தகவல். இந்த மாதிரி ஒரு தகவல்கள் மக்கள்கிட்ட போய் சேரும்போது அது சார்ந்து அவங்க ஆர்வத்தை அதிகமாக வளர்த்துக்குவாங்க. அப்படி வளர்த்துக்கிட்டு அது சார்ந்து வேறு மாதிரியான ஒரு தகவல் கிடைக்கும்போது நிச்சயமாக மனசு வருத்தப்படுவாங்க. இதுக்காகத்தான் நம்ம சொல்கிறது, எந்த ஒரு தகவலுமே முழுமையாக நம்ப வேண்டாம், அது ஆதாரத்தோடு சொல்லும்போது நம்புங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பரவிக்கிட்டு இருக்கிற எம்டி சம்மந்தப்பட்ட அந்த தளர்வுகள், அதாவது அவங்க குறிப்பிட்டிருந்த தளர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு பொய்யான தகவல். யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது உண்மையிலே முழுக்க முழுக்க பொய்யா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு லீகல் டீம்லேருந்தே அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க, இது ஒரு பொய்யான தகவல் அப்படிங்கிறத. அதனால் யாரும் இதை நம்ப வேண்டாம். இருந்தாலும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது உண்மையாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது எனக்குமே ஆறுதலாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ உங்கள் மனநிலையும் இருக்குங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. யாரும் இதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு நம்ம ரெகுலராக பார்க்குற வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். நிச்சயமாக நல்ல தகவல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி வரும் பட்சத்தில் ஆதாரத்தோடு இருக்கும் பட்சத்தில் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். சரி நண்பர்களே, இதை பற்றி நீங்கள் யாரும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இது உண்மை, இது பொய்யான ஒரு தகவல் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. இதை மற்றவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்திடுங்க. உங்கள் குரூப்பெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. அவங்களும் இது என்னங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த ஆர்வத்தை நீட்டிக்க வேண்டாம். அதை நம்ம முடிச்சுக்கிறது தான் நல்லது. சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.